இது வந்து டவுன் டவுனில் ஒரு பில்டிங் இது. இந்த பில்டிங்குள்ளார ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று வச்சுருக்காங்க. அது போய் பார்க்கலாம். ஃப்ரீ தான், நோ காஸ்ட். பில்டிங் உள்ளே வந்தாச்சு. மேலே சீலிங்கில் பாருங்கள் கண்ணாடி போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. இங்கே மேல் ஃப்ளோரில் வந்தாச்சுங்க. மேல் ஃப்ளோரில் வந்து அங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது. அந்த சைடு இந்த சைடு வந்து நிறைய கடைங்க இருக்குது. இந்த ஃபுட் கோர்ட்டை தாண்டி உள்ளே போன பிறகு தான் அந்த பொட்டானிக்கல் கார்டன் வரும். இது உள்ள செவுத்துலேயே பாருங்கள் அந்த செடியெல்லாம் நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அப்படியே நேராக இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். அது சும்மா கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கிறது. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே நுழைஞ்சோடனே பாருங்கள் ஒரு குட்டியாக ஒரு குளம் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குளத்துக்குள்ளே வந்து அந்த ஜாப்பனீஸ் கோல் ஃபிஷ் சொல்லுவாங்க, அது கலர் கலராக உள்ளே இருக்குது. அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பெரிய மீன் தான் சுற்றிட்டு இருந்தது. அப்படியே அந்த பக்கம் சுற்றிட்டே வந்தோம். அப்புறம் பார்த்தா குட்டி குட்டி மீன், வேறு கலர், அந்த ரெட் கலர் மீன் ஒன்று வந்தது பாருங்க. எல்லாம் நிறைய மீனுங்க இருக்குது உள்ளே. நாங்கள் அந்த குளத்தை அப்படியே சுற்றிட்டு வரும்போது பாருங்கள், இந்த சைடுக்கா இவ்வளோ மீன் இருக்குது. நல்லா இப்போ கலர் கலராக இருக்குது. இதெல்லாம் நல்லா விலை உயர்ந்த மீன்கள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது. கிட்டத்தட்ட $1 lakh, அதாவது $1,00,000 கிட்ட கூட இருக்கும். ஏன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் மீனுங்க. சில மீன்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, பெரிய மீன் நிறைய இருக்குது இங்கே. அந்த மீனுக்கு நடுவில் பாருங்கள் அந்த ஒரு அட்டை ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மீனுக்கு வந்து நம்ம சாப்பாடு எதுவும் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து விலை உயர்ந்த மீனாக நம்ம ஏதாவது சாப்பாடு போட்டு அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ மீன் பார்த்து முடிச்சாச்சுங்க. அப்புறம் அப்படியே கார்டன் பார்க்கலாம். என்னென்ன செடிங்க வச்சுருக்குறாங்க. ஆனால் பேரெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த செடியெல்லாம் நம்ம ஊரில் கூட இருக்குது. ஆனால் என்ன பேர் நமக்கு தெரியல. பில்டிங் உள்ளே அப்படியே நடந்துகிட்டே வரலாங்க. சூப்பராக ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். நமக்கு ஒரு வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வாக்கிங் போகிற இடத்துல க்ரீனரியாக பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும்ல. இது வந்து நம்ம ஊர் செம்பருத்தி தாங்க. நல்லா ஒரிஜினல் பூ தான் வச்சுருக்குறாங்க. நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா பெருசாகவும் இருக்குது. இந்த சைடும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓரமாக இந்த செவுத்து ஓரமாக அழகாக வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது. நல்லா பெருசாக செக்கச்சவேல்னு. ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ பெருசாக இருக்காது. இது ஃபுல்லாக தண்ணி நீச்சல் குளம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்து தண்ணி வர அந்த இதுலேருந்து வருது மாதிரி. சூப்பராக இருக்குங்க தண்ணி. நல்லா அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இல்லை, நல்லா தான் இருக்குது. நம்ம ஊரில் வாக்கிங் போகிறதுக்காக பார்க்கு கட்டி வச்சுருப்பாங்க. ஜனங்க அதில் காலைல வாக்கிங் போவாங்க. நீங்கள் வந்து வின்டர் டைமில் அந்த மாதிரி வெளியில் போகவே முடியாது, வெளியே வரவே முடியாது வீட்டை விட்டு. அதனால் இது வந்து இன்டோர்லேயே வந்து அழகாக ஒரு கார்டன் மாதிரியும் வச்சுருக்காங்க. வாக்கிங்கும் போகலாம். நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிம்மதியாக இருக்கும். நல்லா ஜாலியாக அழகாக வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் அப்படியே அங்கங்கே சேரும் போட்டு வச்சுருக்காங்க. உட்காந்து அழகாக கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இது வேற ஒரு குளங்க பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் வந்து குட்டி குட்டி கோய் ஃபிஷ் இருக்குது. அதான் பெருசான பிறகு எடுத்துன்னு போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு காமிச்சா பாருங்க, அந்த இடத்துல விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இது உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆமை வந்து கல்லில் வச்சுருக்குறாங்க. நல்லா அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி அந்த மீனுங்க அங்கேயே வந்துட்டுருக்கு. நல்லா இருக்குது அழகாக பார்க்கறதுக்கே. இங்கே வந்து ட்ரைப்ஸ் இருந்தாங்கள்ல அந்த காலத்தில், அவங்களோட உருவத்தை வந்து அப்படியே வந்து ஒரு மரத்தில் செஞ்சு அங்கங்கே வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. இந்த சைடுங்களில் வந்து சேர் போட்டு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்களா, அவங்க அந்த மாதிரி லேப்டாப் எடுத்துன்னு வந்துட்டு, ஏன்னா மால்குள்ளே வந்து ஒய்ஃபை ஃப்ரீ, அதனால் எல்லாம் இங்கே வந்து உட்காந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அசைன்மெண்ட் பண்ணுறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது, இல்லை படிக்கிறது அந்த மாதிரி. ஏன்னா பக்கத்துலேயே அதனால க்ரீனரியாக இருக்கா, கொஞ்சம் அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஃபுட் கோர்ட்டாக பக்கத்துலேயே ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை காஃபி ஏதாவது வாங்கி வந்து வச்சுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். நல்லாயிருக்கும். அந்த சுற்றி அந்த ஆம்பியன்ஸே நல்லா அழகாக இருக்குது. செம்மையாக இருந்தது பார்க்கும்போதே க்ரீனரியாக. இந்த குளம் பாருங்க, அந்த பெருசாக இருக்கும். அங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க, நோ காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊரில் குளத்துலலாம் போயிட்டு அங்கங்கே கோயில் குளத்துலலாம் போயிட்டு காசு போடுவாங்க, சில்லற காசு.
அந்த மாதிரி இங்கேயும் வந்து இங்கே இருக்கிற ஆளுங்க சைனீஸு பிலிப்பினோ இன்னும் இருக்கிறவங்க எல்லாமே குளத்தை பார்த்தாலே காசு தூக்கி போட்டுடுதுங்க. அதனாலே அந்த நோ காயின்ஸ்ன்னு போட்டு அவங்க வேலை மணி நேரம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. காசை போட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சு எங்கள் எட்மண்டனில் வெஸ்ட் எட்மண்டன் மால் ஒன்று இருக்குது. அங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுலேயும் அந்த மாதிரி காசை போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி போர்டு வச்சு போட வேணாம்னு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பனைமரம் மாதிரி தான் அது பாருங்கள், ஃபார்ம் லைக்குன்னு போட்டிருக்கு. இது நம்ம ஊர் பனைமரம் மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் வந்து ஒரு மாதிரி 3 இதுவாக இருக்குது. அப்படியே சுற்றி காமிக்கிறேன், அப்படியே கொஞ்சம் பாருங்கள் அதை. அவ்வளோதாங்க, பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா காசு கிடையாது, ஃப்ரீ தான். நிம்மதியாக அழகாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. டென்ஷன்லாம் போயிடுச்சு. அப்படியே பொறுமையாக இது பாருங்க. இது வந்து ஃபுல்லாக கண்ணாடி தான். இந்த கண்ணாடி மேலே நம்ம நடந்து போகணும். இந்த கேல்கனியில் நிறைய த்ரில்லிங்காக வச்சுக்கிறாங்க. அதுதாங்க பொட்டானிக்கல் கார்டன் சுற்றிட்டு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு காஃபி வாங்கினோம். டிமாட்டன் நம்ம ஃபேவரைட் கடை. டிமாட்டன் ஒரு காஃபி, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு காஃபி, அப்புறம் என் பையன் வந்து க்ரீமி சில் சாக்லேட் வாங்கியிருக்கா. இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் டவுன் டவுனில் வந்து லைட்ஸ் இருக்கும், அது அப்புறமா போய் பார்க்கலாம். இங்கே உள்ளுக்குள்ளே ஏன் பொட்டானிக்கல் கார்டன் வச்சான்னு சொன்னீங்கன்னா, வெளியில் வந்து பொல்யூஷன் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது. அதனால் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஜனங்க அதை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போகட்டும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ளே அந்த பொட்டானிக்கல் கார்டனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி தான் நான் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்துடுவேன். டவரு நம்ம பகலில் பார்த்தோம், இப்போ நைட்டில் பாருங்களேன், லைட்டு போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது, செமையாக அப்படியே கலர் மாறிக்கிட்டே இருக்குது. இருங்க, அப்படியே கீழே இறக்கிட்டு வந்து அப்படியே மேலே மறுபடியும் காமிக்கிறேன். ஐயோ சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக சூப்பர். நாங்கள் அங்கே சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு நைட்டு. அதனால் மதுரை சவுத் இண்டியன் ஃபுட், மதுரை கிச்சன் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, உள்ள ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து வெல்கம் ட்ரிங்க், நம்மளுடைய பாரம்பரிய பானகம் சொல்லுவாங்கள்ல, அந்த பானகம் குட்டி டம்ளரில் அழகாக வெல்கம் ட்ரிங்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா குடிச்சு பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க, அப்படி நம்ம ஊரில் இருக்க மாதிரி. என் பையன் வந்து சீஸ் ஸ்பினாச் மசாலா தோசை வாங்கியிருக்காங்க. உள்ளே பாருங்கள் கீரை, அந்த ஸ்பினாச்சு, அந்த சீஸ் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே இழுக்க நூல் மாதிரி வருது. நான் வந்து கேஷ்யூ நட் ரவா தோசை வாங்கியிருக்கேன். இது உள்ளேயும் மசாலா வச்சுருக்குறாங்க. கேஷ்யூ நட் பாருங்கள், அப்படியே துண்டா அப்படியே வறுத்து போட்டிருக்காங்க நெய்யில். நல்லா நெய் வாசனை இருக்குது. இருங்க சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க, நெய் வாசம் நல்லா வருது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காம்போ வாங்கியிருக்காரு. ஒரு மசாலா தோசை, 2 இட்லி, ஒரு வடை அண்ட் ஒரு குலோப் ஜாமுன். சாப்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம், மதுரை கிச்சன். சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க, குளிர் இருக்குல்ல, இதுக்காக ஹீட்டர் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் அப்படியே கையை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பர் ஹீட் ஆகுதுங்க. ஒரிஜினல் நெருப்பு எரியுது உள்ள, சூப்பராக இருக்குங்க. கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நைட் வாக் அப்படியே போனோம்.
அப்படியே சுற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். என்னென்ன நல்லா அழகழகாக வச்சுருக்குறாங்க. நல்லா செம்ம. இந்த பாருங்கள், இந்த டிசைன்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நல்லா செம்மையாக இருந்தது.